Bryophytes பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் தரலாம் வித் எக்ஸாம்பிள்ஸ். Bryophytes உங்களுக்கு தெரியும், amphibians of the plant kingdomனு சொல்லுவோம். It has got the ability to live in water and land அப்படின்னு சொல்லுவோம் ஜென்ரலி. அப்படி அர்த்தம் இல்லை. இது வாட்டர்லேருந்து ஆல்கேலேருந்து எவால்வ் ஆகி வந்தது. இதில் ரீப்ரொடக்ஷன் நடக்கணும்னா ஃபார் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வாட்டர் இஸ் அப்சல்யூட்லி எசென்ஷியல். நீர் இல்லைன்னா இவங்கள்ட்ட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்காது. இது மட்டும் இல்லை, இன் ஆல்கே Bryophytes and Pteridophytes, water is absolutely essential for fertilization. வாட்டர் இல்லைன்னா ஆல்கேலையோ பிரையோஃபைட்லேயோ டெரிடோஃபைட்லேயோ கேமெட்டிக் ஃபியூஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. நம்மளோட என்சிஆர்டி புக்கில் இதுக்கு 2 டைப் கொடுத்துருக்கான், 2 கிளாஸஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. ஒன்று மாசஸ், இன்னொன்று லிவர்வர்ட்ஸ். அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி எவல்யூஷனில் ஒரு குரூப்லேருந்து தான் அடுத்த குரூப் எவால்வ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பிளான்ட் சக்சஷன்னு சொல்லுவோம். ஒரு குரூப் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்த குரூப் அந்த இடத்துல க்ரோ ஆக ஆரம்பிக்கிறது. அது மாதிரி ஒரு ராக்கி டெரைனில் வெறும் பாறை மட்டும் இருக்கிற இடத்துல இந்த மாசஸும் லைக்கன்ஸும் தான் ஃபஸ்ட்டு ஆக்குபை பண்ணுவான். ஆக்குபை பண்ணி அதை டிசால்வ் பண்ண அப்புறமா தான் அந்த பாறை உடஞ்சி அங்கே மண் வரும். அதர் பிளான்ட் குரூப்ஸ் வர ஆரம்பிக்கும். டெரிடோ, ஜிம்னோ, ஏஞ்சியோ எல்லாம் வர ஆரம்பிக்கும். அப்போ பிளான்ட் சக்சஷனில் லைக்கனோட ரோலும் அதே மாதிரி த ரோல் ஆஃப் மாசஸ், ரோல் ஆஃப் பிரையோஃபைட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 டேர்ம் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒன்றுக்கு பேர் கேமெட்டோஃபைட்னு பேர், இன்னொன்றுக்கும் ஸ்போரோஃபைட்னு பேர். In Bryophytes, the plant body is said to be gametophyte. தாவர உடலத்தை கேமெட்டோஃபைட்னு சொல்லுவோம். கேமெட்டோஃபைட்னா என்ன அர்த்தம்னா கேமெட் ப்ரொடியூசிங் பிளான்ட்னு பேர். இதோட லைஃப் சைக்கிளில் கேமெட்டோஃபைட் தான் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். ஸ்போரோஃபைட் கொஞ்சம் தான் இருக்கும். ஸ்போர் ப்ரொடியூசிங் பிளான்ட் பாடியை நம்ம ஸ்போரோஃபைட்னு சொல்லுவோம். ஸோ இதோட பிளான்ட் பாடிக்கு கேமெட்டோஃபைட்னு பேர். இது தரையில் ஒட்டிக்கணும், அதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவோம். ரூட் இருக்காது, அதனால் ரைசாய்ட்ஸ் இருக்கும். த பிளான்ட் பாடி இஸ் செட் டு பி த தாலஸ். லிவர் வோட் போகிறப்போ ரூட் லைக், ஸ்டெம் லைக், லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கும். தாலஸ்னால் உங்களுக்கு தெரியும் அன்டிஃபரன்ஷியேட்டட் பிளான்ட் பாடின்னு அர்த்தம். அது பூமியில் ஒட்டிக்கணும்னா ரைசாய்ட்ஸ் மூலமாக ஒட்டிப்பா. அந்த ரைசாய்ட்ஸ் ஆர் ஜென்ரலி யூனிசெல்லுலர் இன் நேச்சர். ஸ்மூத் வால்டாக இருக்கலாம், பெக்டாக இருக்கலாம். ஓகே, அண்ட் த பிளான்ட் பாடி ஷோஸ் டார்சிவென்ட்ரல் டிஃபரன்சியேஷன். மேல்புற கீழ்ப்புற வேறுபாடு இதோட பிளான்ட் பாடியில் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அப்புறம் என்ன ஆகும்? ஆஃப்டர் மெச்சூரிட்டி ஆஃப் த பிளான்ட் பாடி த ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் டெவலப்ட். பிளான்ட் பாடி மெச்சூர் ஆன அப்புறமா அதில் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஆந்த்ரிடியம் அண்ட் ஆர்கிகோனியம் ஆர் ஊகோனியம் அப்படின்னு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். The male reproductive structure is said to be antheridium and female reproductive structure is said to be archegonium. Both the reproductive structures are covered by a sterile jacket. Bryophyteலேருந்து ஆரம்பிச்சு என்னன்னா அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை சுற்றி ஒரு மலட்டு செல் பாதுகாப்பு உறை காணப்படும். இது கேமெட்டோஃபைட்டாக இருக்கிறதுனால இதோட பிளான்ட் பாடி ஹாப்ளாய்டாக இருக்கும், வித் 1 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ த ஆந்த்ரிடியம், இன்சைட் த ஆந்த்ரிடியம் ஆண்ட்ரோசைட் மதர் செல்ஸ் ஆர் ப்ரெசென்ட், which undergo mitotic cell division to form the male gametes called the antherozoids. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இங்கே மேல் கேமெட் ஃபார்ம் ஆகிறப்ப ஆந்த்ரோசோவாய்டு ஃபார்ம் ஆகிறப்ப மைட்டோட்டிக் செல் டிவிஷன் நடக்குங்கிறத மறந்துடாதீங்க. நம்மளை பொறுத்த வரையும் மியோசிஸ் நடக்கும், நம்ம டிப்ளாய்டாக இருக்கும், மியோசிஸ் நடந்து கேமெட் ஹாப்ளாய்டாக இருக்கும். இதோட பிளான்ட் பாடியிலேயே ஒரு செட் குரோமோசோம் இருக்கிறதுனால அட் த டைம் ஆஃப் கேமெட் ஃபார்மேஷன் ஒன்லி மைட்டோட்டிக் செல் டிவிஷன் டேக்ஸ் பிளேஸ். இது ரொம்ப 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 முக்கியம். ஃபீமேல் ஆர்கிகோனியம் சொன்னேன். இந்த ஆர்கிகோனியத்தில் என்ன இருக்கும்? 2 பார்ட் ஃப்ளாஸ்க் மாதிரி இருக்கும். ஒருத்தர் நெக்கு சொல்லுவா, இன்னொருத்தருக்கு வென்டர்னு பேர். நெக் உள்ள நெக் கெனால் செல்ஸ் இருப்பாங்க, வென்டரில் வென்டர் கெனால் செல் அண்ட் அன் எக் இருக்கும். ஆஃப்டர் மெச்சூரிட்டி
The neck canal cells and the ventricle cells disintegrates and secrete a chemical called malic acid, which attracts the androzoites for fertilization. அப்பயே சொன்னேன், வாட்டர் இஸ் அப்சல்யூட்லி எசென்ஷியல். வாட்டர் மூலமாக ஆந்த்ரோசோவாய்டு வந்து எக்கை ஃபர்டிலைஸ் பண்ணிட்டு ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஜைகோட் இஸ் த ஃபஸ்ட் செல் ஆஃப் த ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன். இங்கே ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷனில் ஃபஸ்ட்டு செல்லை ஜைகோட்னு சொல்லுவாள். அந்த ஜைகோட்டில் செல் டிவிஷன் நடந்து இட் டெவலப்ஸ் இன்டு அ மல்டி செல்லுலர் ஸ்போரோஃபைட். அந்த மல்டி செல்லுலர் ஸ்போரோஃபைட்டில் ஃபுட், சீட்டா, கேப்சூல்னு 3 பார்ட் இருக்கும். என்ன முக்கியம்னா, இங்கே கேமிட்டோஃபைட் மட்டும்தான் இண்டிபெண்ட் இன் நியூட்ரிஷன். ஸ்போரோஃபைட்னால தனியாக இருக்க முடியாது, கேமிட்டோஃபைட்டோட ஒட்டின்னு இருக்கும். ஸோ இன் பிரையோஃபைட்ஸ் த ஸ்போரோஃபைட் கம்ப்ளீட்லி டிபெண்ட் த கேமிட்டோஃபைட் ஃபார் நியூட்ரிஷன். இதோட ஒட்டின்னு இருப்பா, கேமிட்டோஃபைட்லேருந்து தான் அதுக்கு வேணுங்கிற ஃபுட்டெல்லாம் எடுத்துப்பாங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கேப்சூல் உள்ள ஸ்போரோஃபைட்டில் கேப்சூல் உள்ள ஸ்போர் மதர் செல்ஸ் இருப்பா. The spore mother cells undergo meiotic cell division to form haploid spores. And the spore mother cells la meiosis நடந்து spore form ஆகும். Spore is the first cell of the gametophytic generation. Capsule burst ஆகும், spore கீழே வந்து விழும், முளைச்சி திருப்பி gametophyte produce பண்ணிடும். In the life cycle of bryophytes, haploid gametophytic phase alters with the diploid sporophytic phase. We are calling it as alternation of generation. இங்கே ஹாப்ளாய்டு ஃபேஸ் தான் ப்ரெடாமினண்ட்டாக இருக்கும், ஹாப்ளாய்டு ஃபேஸ் தான் நிறையா இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. டிப்ளாய்டு ஃபேஸ் இஸ் வெரி மச் ரெடியூஸ்ட். இது அப்படியே புக்கில் கொடுத்துட்டே வந்திருப்போம். அதுக்கப்புறம் உனக்கு பின்னாடி என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா, அதில் என்னென்ன ஃபுட்டாக மாசஸை ஃபுட்டாக யூஸ் பண்ணலாம், ஃபாடராக யூஸ் பண்ணலான்ருக்கா. அந்த மாசஸ் எக்ஸாம்பிள் மறந்துடாதீங்கோ. அப்புறம் ஸ்பாக்னம் இருக்குது பாருங்களே, அது அந்த காலத்தில் இருந்த ஸ்பாக்னம் எர்த்தூரில் போய் டெபாசிட் ஆகி இட் வில் பிகம் ஒரு கோல் மாதிரி ஸ்ட்ரக்சராக மாறும். பீட் அப்படின்னு சொல்லுவாள். கறி மாதிரி பயன்படுகிறது, அதை கொடுத்துருக்கா. அதே மாதிரி மாசஸ் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பாக்னம் உங்களுக்கு பேக்கேஜிங் மெட்டீரியலாக இருக்குது. அதை வாட்டரை அப்சார்ப் பண்ணி ரீடைன் பண்ணக்கூடிய எபிலிட்டி ஜாஸ்தி. அப்போ வாட்டரை நிறையா அப்சார்ப் பண்ணி உறிஞ்சி வச்சுட்டதுன்னா, ஒரு பிளான்ட்டை இன்னொரு இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், வேறு ஊருக்கு எடுத்துன்னு போகணுன்னு ஆசைப்பட்டோம்னா, இதை மேலே போட்டுவிட்டு கொஞ்சம் வாட்டரை விட்டுட்டோன்னா, வாட்டரை அப்சார்ப் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ரிலீஸ் பண்ணும். அந்த ஸ்பாக்னம் கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் மாசஸும் லைக்கன்ஸும் ஏற்கனவே சொன்னேன். சாயில் ஃபார்மேஷனுக்கும் ஒரு ராக்கி டெரைனில் பிளான்ட் சக்சஷன் வரணும்னாலும் 2 பேர் முக்கியம். ஒருத்தர் யார்? லிச்சன்ஸ்னு மறந்துடாதீங்க. த அசோசியேஷன் ஆஃப் ஆல்கே அண்ட் ஃபங்கை. நெக்ஸ்ட் எடுத்துட்டோன்னா இந்த மாசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வர சமயத்தில் நிறையா இன்னும் கொடுத்துட்டே வர முடிக்கிறப்ப சாயில் எரோஷனை ப்ரிவெண்ட் பண்ணும். ஏன்னா சாயில் மேல் அப்படியே ஒட்டின் இருக்கிறதுனால, ரைசாய்டு மூலமாக ஒட்டின் இருக்கிறதுனால மழை பெய்கிற சமயத்தில் சாயில் கரைஞ்சி கீழே போகாமல் தடுக்கும். ஸோ பிளேஸ் அ வைட்டல் ரோல் டு ப்ரிவெண்ட் த சாயில் எரோஷன். அப்புறம் உனக்கு டைப்ஸ் வந்திருக்கா, அதாவது கிளாஸஸ். நாங்கள் படிக்கிறப்ப ஹெப்பாட்டிக் ஆப்சிடா, ஆந்தோசெரோடாப்சிடா, பிரையாப்சிடா அப்படின்னு சொல்லிட்டு 3 படித்தோம் நாங்கள். 3 கிளாஸஸ். உங்களுக்கு 2 தான் கொடுத்துருக்கா. ஒன்று லிவர் வேர்ட் கொடுத்துருக்கா, இன்னொன்று மாசஸ் கொடுத்துருக்கா. இந்த லிவர் வேர்ட் பார்க்குற சமயத்தில் எக்ஸாம்பிள் தான் முக்கியம் உனக்கு பரீட்சையில். லிவர் வேர்ட்டுக்கு இங்கே எக்ஸாம்பிள் மெர்கான்ஷியா கொடுத்துருக்கா. அதே மாதிரி நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய மாசஸ்க்கு உங்களுக்கு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அது ரொம்ப முக்கியம். ஃபியூனேரியா, பாலிட்ரைக்கம் அண்ட் ஸ்பாக்னம். ஸோ எக்ஸாம்பிள் மறந்துடாதீங்க. ரிக்ஸியான்னு ஒன்று இருக்குது, அதுவும் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லிவர் வேர்ட்டில் வரும். லிவர் வேர்ட்னா ஈரல் மாதிரி இருக்கும். இட் ரிசம்பிள் த லிவர். பாறை மேலே ஒட்டின்னு இருக்கும். ரூட்டு, ஸ்டெம், லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரோடு இருந்தால் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நெக்ஸ்ட் வரக்கூடிய மாசஸ் சொல்லுவோம். ஓகேயா? அது அப்படி இங்கே வரிசையாக சொல்லிகிட்டே வந்திருக்கா. இதில் வரப்போ கேரக்டர்ஸ் அங்கே என்ன படித்தோமோ அது எல்லாம் இந்த இடத்துல வரும். ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை, ஜென்ரலில் படித்தது எல்லாம் இங்கே வரும். ரொம்ப முக்கியம். இதில் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் ஜெம்மா கப் ஃபார்மேஷன் கொடுத்துருப்போம். இதோட பிளான் பாடி இது மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். இட் ஷோஸ் டார்சி வென்ட்ரல் டிஃபரன்சியேஷன். மேலே பார்க்குறதுக்கு கீழே பார்க்குற வித்தியாசம் இருக்கும். அதோட மிட்ரிப்பில் நடுவில் ஒரு கப் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அந்த கப் லைக் ஸ்ட்ரக்சருக்கு தான் ஜெம்மா கப்னு பேர். ஜெம்மா கப் மெச்சூர் ஆனவுடனே மதர்ட்டேருந்து டிட்டாச் ஆகி கீழே விழுந்து இட் டெவலப்ஸ் இன்டு அ நியூ ஒன். ஸோ இது இங்கே கொடுத்துருக்கா, ரொம்ப முக்கியம்.
செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் உனக்கு தெரியும். ஊகெமஸ் ஏற்கனவே சொல்லியாச்சு. மேல் ஆந்த்ரீடியம் சொல்லுவோம், ஃபீமேல் ஆர்கிகோனியம் சொல்லுவோம். இங்கே புதுசாக ஒரு வார்த்தை கொடுத்துருக்கோம். reproductive structures are produced on the same or different thalli அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கோம். சேம் தேலஸில் ஆந்த்ரீடியமும் ஆர்கிகோனியமும் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு ஹோமோதாலிக் ஆர் மொனோஷியஸ்னு பேர். மேல் ஆந்த்ரீடியம் and female orchigonium are developed in the same thallus, then the thallus is said to be homothallic or monoecious. சில ஸ்பீஷீஸில் என்ன ஆகும், மேல் அண்ட் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ஃபார்ம்ட் இன் 2 different thalli. 2 different thallusல ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு ஹெட்டிரோதாலிக்னு பேர், டயோஏஷியஸ்னு சொல்லுவா. ஃபைன்மா கிளாஸ் ரொம்ப சந்தோஷமா, வெரி ஹாப்பி. ஸ்டூடெண்ட் ஒரு குழந்தை வந்திருக்கான் ஆன்லைனில். ஓகே, அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த டேர்ம் மொனோஷியஸ், டயோஷியஸ், ஹோமோதாலிக், ஹெட்டிரோதாலிக் ரெண்டும் இதில் இருக்கலாம். அதேமாதிரி ஸ்போர் ஃபார்மேஷன் சொன்னேன். மோஸ்ட்லி இட் இஸ் ஹோமோஸ்போரஸ் இன் நேச்சர். If the plant produce only one kind of spore, we are calling it as homosporous. ஏன்னா pteridophytes வர சமயத்தில் ஹெட்டிரோஸ்போரி இஸ் காமன். அந்த ஹெட்டிரோஸ்போரியிலேருந்து தான் என்ன வந்ததுன்னா சீட் ஹேபிடேட் வந்தது. ஃப்யூச்சரில் ஜிம்னோவும் ஏஞ்சியோவும் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது யாருன்னா pteridophytes தான். ஸோ இந்த இடத்துல இதை ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் Bryophytes is an example for a non-vascular cryptogam. கிரிப்டகம்னா நான் ஃப்ளவரிங் பிளான்ட்னு பேர். இங்கே நான் வாஸ்குலர் கிரிப்டகம் அப்படின்னா இவள்கிட்ட ஜைலமும் ஃப்ளோயமும் கிடையாது. ஆல்கே எடுத்துட்டாலும் சரி, பிரையோஃபைட்ஸ் எடுத்துட்டாலும் சரி, அவள் ப்ரிமிட்டிவ் பிளான்ஸாக இருக்கிறதுனால அவள்கிட்ட வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்காது. ஸோ நான் வாஸ்குலர் கிரிப்டகம்னு சொல்லுவாள். டெரிடோஃபைட்டுக்கு மட்டும் வாஸ்குலர் கிரிப்டகம்னு பேர். ஸோ இந்த டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் மாசஸ் போகிறப்ப ஸ்பெஷலாக சொல்லலை. என்ன முக்கியம்னா, முன்னாடி நான் ஜென்ரலாக சொன்ன மாதிரி கேமெட்டோஃபைட் இருக்கும், ஸ்போரோஃபைட் இருக்கும். இந்த மாசஸ் வரப்போ என்ன ஆச்சுன்னா அதோட கேமெட்டோஃபைட்டில் 2 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று ஸ்டேஜ் 1, இன்னொன்று ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1 எடுத்துட்டேல்லாம் லீஃபியாக இருக்கும், ஃபிலமெண்டஸாக இருக்கும். இந்த பிளான் பாடியை பார்க்குறப்ப ஒரு ஃபிலமெண்ட் மாதிரி இருக்கும். லீஃபி ஃபிலமெண்டஸ் தாலஸ்னு ஜென்ரலி சொல்லுவோம். அதுக்கு புரோட்டோனியமானு பேர். அதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டேஜில் ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து எரெக்ட் பாடியாக இருக்கும். அதை செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அதனால் இதோட கேமெட்டோஃபைட்டில் இது ஒரு ஸ்பெஷல். ஒன்று ஃபிலமெண்டஸ் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று லீஃபி ஸ்டேஜ்னு இருக்குது. லீஃபினா எரெக்டாக இருக்கும், அது ப்ராஸ்ட்ரேட்டாக இருக்கும். இது கேமெட்டோஃபைட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி ரைசாய்ட்ஸ் இருக்குது பற்றியோனோ, இதோட ஸ்பெஷல் என்ன இன் மாசஸ். The plant body is attached to the substratum with the help of rhizoids. ஒட்டிக்கிறதுக்கு rhizoids help பண்ணுவா. இந்த rhizoids என்னவா இருக்கும், மல்டி செல்லுலராக இருக்கும், வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் பிரான்ச்ட். முன்னாடி பார்த்த லிவர் வேர்ட்ஸில் rhizoids are generally unicellular in nature. Here it is multicellular as well as branched. பல செல்களினால் ஆனது, கிளைகளை பெற்றிருக்கும். இது முக்கியம். அடுத்தது அந்த 2வது ஸ்டேஜ் சொன்னேன் பாருங்க, லீஃபி ஸ்டேஜ். அந்த லீஃபி ஸ்டேஜ் குழந்தை சொல்கிறான், அப்போ நான் கிளாஸில் பாடமாக நடத்தின்னு சொல்லி தருவேன், அது மாதிரி சொல்லிக் கொடுங்கிறான் பழைய ஸ்டூடெண்ட். ஓகேம்மா, அது ஆக்சுவலி பார்ப்போம், வி ட்ரை. அப்போ அந்த லீஃபி ஸ்டேஜ் வந்த அப்புறம் அதோட டிப்பில் தான் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆவா. ஆந்த்ரீடியம், ஆர்கிகோனியம் சேம். ஸோ இது மட்டும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லியிருக்கா, துண்டாதல், பட்டிங், முட்டாக வரதுக்கு பேர் பட்டிங்னு பேர். அது வரதுக்கான பாசிபிலிட்டி இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அதில் சொல்லிகிட்டே வரப்போ ஃபர்டிலைசேஷன் வரும். ஆந்த்ரீடியத்துலேருந்து ஆந்த்ரோசோவைட் ஃபார்ம் ஆகும். ஆர்கிகோனியத்தில் எக் இருக்கும். வாட்டர் இஸ் அப்சல்யூட்லி எசென்ஷியல் ஃபார் ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஜைகோட்லேருந்து ஸ்போரோஃபைட் வரும். மறந்துடாதீங்கோ, ஸ்போர் இஸ் த ஃபஸ்ட் செல் ஆஃப் மறந்துங்க, ஸ்போர் is the first cell of gametophytic generation and zygote is the first cell of sporophytic generation. And the zygote lende sporophyte varum. Sporophyte depend the gametophyte for everything.
அதாவது தானே ஃபுட்டு தயார் பண்ணிக்க முடியாது, அவள்கிட்ட குளோரோஃபில் இருக்காது, அதனால கேமெட்டோஃபைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். சேம் ஃபுட் சீட்டா கேப்சூல் இருக்கும், கேப்சூல் உள்ள ஸ்போர் மதர் செல்ஸ் இருப்பா விச் அண்டர்கோ மியோட்டிக் செல் டிவிஷன் டு ஃபார்ம் ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸ். ஸ்போர்ஸ் கீழே விழுந்து முளைக்கும், முளைச்சதுக்கு அப்புறம் என்ன ஃபார்ம் ஆகும், கேமெட்டோஃபைட் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை தான் நம்ம ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் சொல்லுவோம். இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் Bryophytes, haploid gametophytic generation alters with the diploid sporophytic generation called alternation of generation. நான் குழந்தைகளுக்கு சொல்லி தரப்ப கேமெட்டோஃபைட்டும் ஸ்போரோஃபைட்டும் மாறி மாறி வந்தால் மாறுகோ மாறுகோ மாறுகையே கேமெட்டோஃபைட்டு ஸ்போரோஃபைட்டு, அது மாதிரி கேமெட்டோஃபைட்டும் ஸ்போரோஃபைட்டும் மாறி 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 வந்துன்னு இருந்ததுன்னா அதுக்கு ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் பேர். இங்கே கேமெட்டோஃபைட் தான் டாமினண்ட்டுங்கிறது மறந்துடாதீங்க. எக்ஸாம்பிள் பரீட்சைக்கு ரொம்ப முக்கியம், நீட்டுக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லிவர் வர்ட்டுக்கு மார்க்கான்ஷியா மட்டும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா. இதுக்கு 3 எக்ஸாம்பிள் சொன்னேன், ஃபியூனேரியா, பாலிட்ரைக்கம் அண்ட் ஸ்பாக்னம். இந்த ஸ்பாக்னத்தை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸ்பாக்னத்தோட ஸ்பெஷாலிட்டி அதுலேருந்து பீட் வரும்னு சொன்னேன், கோல் மாதிரி. அதே மாதிரி நம்ம பேக்கேஜிங் மெட்டீரியலாக அதை யூஸ் பண்ணுவோம். இட் ஹாஸ் காட் த எபிலிட்டி டு ஹோல்டு வாட்டர், நீரை பிடிச்சி வச்சுக்கிறதுனால. ஓகேயா, இதோட இப்போ ஸ்டாப் பண்ணிக்குவோம். அப்புறம் அடுத்த லைவில் வி சி pteridophytes, gymnosperms and angiosperms. Thanks a lot. Tada, bye bye, see you. Thank you. Thanks a lot.